அன்பான சகோதர சகோதரிகளை காலை நேர வணக்கம். இன்றைய நாளுக்கான தேவனுடைய வார்த்தை நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். பரிசுத்தமானதை விளங்குகிறதும் பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறதும் மனுஷனுக்கு கண்ணியாக இருக்கும். இந்த நீதிமொழியான வசனத்தை கேட்டுக்கொள்கிற தேவ ஜனங்களை கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்தின் மூலமாக நாம் ஏதாவது பொருத்தனை செய்து கொண்டால், இதை நான் செய்வேன், கர்த்தருக்கான ஊழியம் செய்வேன், கர்த்தருக்காக காணிக்கை கொடுப்பேன், இந்த காரியத்தை நான் பொறுப்பெடுப்பேன், இல்லை சாப்பாட்டு காரியத்தை பொறுப்பெடுப்பேன், இப்படி அநேக காரியங்களை பொருத்தனை செய்த பின்பு நம்ம அப்புறம் செய்வோம், இல்லை நம்ம செய்த பின்பு நம்ம யோசிக்கிறது கண்ணியாக இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே நான் பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கக்கூடாது, அந்த பொருத்தனை நிறைவேற்ற வேண்டும். இந்த வசனத்தை கேட்டுக்கொடுக்கிற தேவ ஜனங்களை கர்த்தர் இந்த நீதிமொழிகள் வசனத்தில் அநேக காரியங்களை வெளிப்படுத்துகிறார். ஆகவே நீங்கள் தைரியமாக பொருத்தனை செய்து உற்சாகமாக கர்த்தருக்காக ஊழியம் செய்யும், கர்த்தருக்காக உற்சாகமாக கொடுக்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆசீர்வாதம் அதில் அடங்கி இருக்கிறது. ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், சமாதானம், விடுதலை, மீட்பு எல்லாம் தந்து ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த வசனத்தை கேட்டுக்கொடுக்கிற தேவ ஜனங்கள் தகப்பனே இயேசப்பா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எத்தனையோ காரியங்கள் இருக்கிறாங்க. திருமண காரியம், குழந்தை காரியம், வேலை காரியம். ஆண்டவரே இயேசப்பா, ஸ்தோத்திரம். அந்த பிரிவினை நீக்கி சமாதானம் கொடுப்பது தகப்பனே, பிள்ளைகளோட படிப்பு காரியம், ஆண்டவர் ரட்சிப்பின் காரியம், இப்படி அநேக காரியங்கள் இருக்கு ராஜா. இயேசப்பா, நோயிலிருந்து விடுதலை, சமாதானம் என்று எத்தனையோ காரியங்கள் இருக்கு ராஜா. அந்த காரியங்களுக்கு தகப்பனே எத்தனையோ தேவ பிள்ளைகள் பொருத்தனை பண்ணிக்கிறாங்க ராஜா. இயேசப்பா, என் மகனுக்கு சுகம் கிடைத்த நான் பொருத்தனை பண்ணி கொண்டிருக்கிறேன், நான் இந்த காரியத்தை செய்கிறேன், கர்த்தருக்காக ஊழிய காணிக்கை நான் கொடுக்குறேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டு செய்யாமல் இருக்காங்க ராஜா. ஏசப்பா, நீங்கள் அந்த உற்சாகத்தோடு செய்ய கிருபை தாங்க ராஜா. உங்கள் இருதயத்தையும் யோசனையும் அறிந்து தகப்பனே இயேசப்பா, ஸ்தோத்திரங்க தாவே. உங்கள் இருதயத்தையும் யோசனையும் தகப்பனே இயேசப்பா, ஸ்தோத்திரம். சார்பாக திருப்பி தகப்பனே இயேசப்பா, ஸ்தோத்திரங்க தாவே. உற்சாகத்தின் ஆவியை கொண்டு ஆண்டவரை விளையாடுத்துங்க ராஜா. உற்சாகமாக கொடுக்குறவனுக்கு தகப்பனே இயேசப்பா, நீர் ஆண்டவரே இயேசப்பா எவ்வளவோ சந்தோஷம் சமாதானம் கொடுக்குறீங்க ராஜா. அப்படி உற்சாகத்தோடு கொடுக்க கிருபை தாங்க ராஜா. ஸ்தோத்திரங்க தாவே. துதி கன மகிமை யாவும் இயேசு கிறிஸ்து வரைக்கும் செலுத்துகிறேன். மீட்பெரும் இரட்சகனாகிற இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமென்.